இன்னைக்கு உங்களுடைய கைப்பிடிக்குள்ள ஒரே ஒரு ஃபோனு உங்களுடைய பேச்சாற்றலை குறைக்குது. யாரோ ஒரு இல்லை ஃபோனு தான் எங்களுக்கு இது கிடையாதுன்னு, அப்படி கிடையாது. இங்கே ஃபோனை குறை சொல்கிறதுங்கிறதோட ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்தது ஏதோ ஒரு தேவைக்கு. ஆனால் அதுக்கே அடிமை ஆனோடனே கடைசியில் அது உங்கள் மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுதா? அறிவான பசங்களோ இல்லை ஏதாவது ஒரு இருக்கிறவங்க தேவையானது மட்டும் அந்த ஃபோனில் பார்ப்பாங்க. தேவையில்லாததுக்கு அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டோ இல்லைன்னா அதை பற்றி கண்டுக்காமையோ அடுத்த என்ன பேசலாம் ஏது பேசலான்னு நடப்பாங்க. ஒரு அம்மானா ஒரு பையனாக இருந்தால் ஒரு தோல் மேலே கை போட்டு அம்மா நீ இன்னைக்கு என்னம்மா செஞ்சேன் ஏதுமா செஞ்சேன்னு அன்பான வார்த்தைகள் பேசுவாங்க. ஒரு வகையில் சொல்லப்போனால் என்னோட வீட்டில் அந்த அன்பான வார்த்தைகள் செத்துருச்சு. என்னன்னா ஏன் பேசுகிறேன் எதை கேட்டாலும் ஏன் பேசுகிறேன். அப்போ நம்ம பேசாமல் என்ன பண்ணணும்? முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லை. ஆனால் ஒரு நாள் அவங்க பேசணும்னு துடிக்கும் போது அவங்க பிள்ளைங்க ஊமையாயிரும். நிச்சயமாக அது நடக்கும். இது இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களுடைய ஜெனரேஷனில் எல்லாரும் நல்லபடியாக பேசி ஒரு நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறது, எங்களோட ஜெனரேஷனில் நிறைய பேசி பழகி பேசிக்கிட்டே வரோம். எங்களை பேச விட்டுருங்க. புரிஞ்சுதா? நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம், ஒரு சத்தமாக பேசவோ பிடிக்கவோ. ஏன்னா அந்த பேச்சினுடைய ஆற்றல்லையே வளர்ந்தவங்க நாங்கள். நீங்கள் ஊமையாக இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறத விட நம்ம நிற்க போகிறது இல்லை. அப்போது நீங்கள் உங்கள் மக்களை உங்களோட ஃப்யூச்சரும் இனி அது ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் அதை அழிச்சுக்கிற பார்க்கும்போது அதில் நம்ம எந்த விதத்துலேயும் துணையாக போக முடியாது. அன்னைக்கெல்லாம் பாருங்கள், எழுத்துலேயும் ஒளியிலையும் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் ஒரு மனுஷனுக்குள்ள கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு பேசுகிற கற்றுக் கொடுக்குறக்குள்ள ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அதில் சொல்கிற விஷயங்கள் ஒரு புரிதலோடு சொல்கிறாங்களா, பக்கத்தில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை களைச்சி விட்டுட்டு மறுபடி கொஞ்சம் அந்த ஒரு சாதாரணமாக ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேப் இல்லாமல் இவங்க எதையோ கொடுத்துட்டா போதும். இந்த ஃபோன் இருந்துட்டா எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஒரு ஃபோன் இருந்துட்டா ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோன் இருந்துட்டா பேசுறதை கற்றுக்கலாம், ஒரு ஃபோன் இருந்துட்டா அதை படிக்கிறத கற்றுக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே சமைக்கிறது நின்று போச்சு. ரெண்டாவது பெருசாக இன்னொன்று அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்கா மனுஷ மக்களுக்கு மத்தியில் பேச்சு திறமைகள் நின்று போச்சு. என்னென்னா ஆளாளுக்கு ஃபோன் வச்சுருக்கோம். இப்போ கூட பாருங்கள், உங்ககிட்ட நான் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். என் வீட்டில் ஐயோ அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, என் பையன் கொஞ்சம் நேரம் இது பண்ணணும், அதில் என் பையன் எனக்கு கை வலிக்குதுன்னு ஹெல்ப் பண்ணான், கால் வலிக்குதுன்னு ஹெல்ப் பண்ணான். சாமி நீ என்னடா சாப்பிட்ற, இல்லை உனக்கு என்னடா தோணுது அப்படின்னு கேட்குறதெல்லாமே இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.